வீட்டை விட்டு வெளியே வரல. நிறைய மன ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க. அதனால் அந்த வீட்டை வெளியே விடாமல் அப்படியே ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மென்டல் ஆன மாதிரி எல்லாம் வருவாங்க. சில நேரங்களில் 2 பேருமே அப்பா மகன் மகள்னு இல்லாமல் அந்த அளவுக்கு அபாசமாக திட்டிக்குவாங்க 2 பேரும். நீலாம்பரி ஒரே வீட்டில் உட்காந்து ஒரே கேசட் ஓட்டிட்டுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் உறவு செலவெல்லாம் பார்க்குறாரு. இது பார்த்துட்டு ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அவர் வேறு மாதிரி இருக்கார். ஒரு அழகான பெண் அப்படின்னு சொல்லும்போது பல வகையான தாக்குதல் வரும். விஐபிகள் தாக்குவாங்க, ரவுடிகள் இருப்பாங்க. இப்போ சமீபமாக நடிகை கனகா அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அது பார்த்தீங்களா? அதை பற்றி. ஆமாம், கனகா வந்து அவங்க கொஞ்சம் அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் அம்மாவுக்கு பெரிய தகராறு வந்து அதுக்கு பிறகு அவங்க வெளியே வரல. அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த வீடை கூட அவங்க அப்பா வந்து எங்கேயோ வித்துரு போகிறாரோங்கிற, அவங்க அம்மா வாழ்ந்த வீடு, அவங்க குடியிருந்த வீடு, அந்த வீட்டை வித்துறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வரல. நிறைய மன ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க. அதனால் அந்த வீட்டை வெளியே விடாமல் அப்படியே ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மென்டல் ஆன மாதிரி எல்லாம் வருவாங்க. கேசட் ஏதாச்சும் வாங்கிட்டு போய் வீட்டில் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. சில அந்த கேசட் விற்கிற சில பேர் சொல்லியிருக்காங்க, என்ன இந்த பொண்ணு தானா, இது பார்த்தா கனகா மாதிரி இருக்கேன்னு பார்த்தா கை கால்லாம் ஒரு மாதிரியான அழுக்கு புடவையோடெல்லாம் வந்து நின்று வாங்கிட்டு போவாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், பேசாது சுமார் பேசாது அப்படிம்பாங்க. அது பாட்டில் வந்தோம் எழுதி கொடுத்து என்னென்ன கேசட்டும் வாங்கிட்டு போயிட்டு. என்ன ஆச்சு அவங்க வாழ்க்கையில்? இல்லை, அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய ட்ராஜடி நடந்து அவருடைய கணவர்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் கூட வாழ்ந்தாங்க. அவரால் ஒரு ஏமாற்றப்பட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான ஒரு பெரிய புரிதல் கிடையாது. அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்க்கும்போது நிறைய அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்கு பிறகு அம்மா இருக்கிற வரைக்கும் இவங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் நடிக்கலாம் வச்சாங்க. அவங்க அப்பா மேற்பார்வையிடும்போது அவங்க அப்பா கொஞ்சம் வேறு மாதிரி சண்டை போடுவார், இது பண்ணுவார், கத்துவார். சில நேரங்களில் 2 பேருமே அப்பா மகன் மகள்னு இல்லாமல் ஏதோ ஒரு இதில் கேட்பீங்களே, அந்த அளவுக்கு அபாசமாக திட்டிக்குவாங்க 2 பேரும். அப்பா தரப்பில் அப்பா ஒரு சரியான அப்பாவாக இல்லாத பட்சத்தில் மகளை கண்காணிப்பாக கரெக்டாக பார்த்துக்கிற அப்பாவாக இல்லை. அவர் வந்து சரி அண்ணன் எப்போ சாவான் தின்ன அப்படி, இது எப்போ போகும், நம்ம அந்த இடத்த ஆட்டையை போடலாமா அது போடலாமா, அவர் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவாங்க. ஆனால் அவருடைய மகளுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவர் அபகரிக்கலான்னு பார்த்த மாதிரி. மகளுடைய சொத்துக்கள் இருக்குது, அம்மா வழியை சம்பாதிச்ச சொத்து இருக்குது. இவர் விவாகரத்தானதால் கொஞ்சம் வாங்கிட்டார், நிறைய வாங்கிட்டார். ஆனாலும் இன்னமும் கூட பொண்ணு கூட இருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு. பொண்ணு இவர் கூட இல்லை, அது தனியாக அந்த வீட்டிலே தான் இருக்குது. அந்த வீட்டிலேயே சாப்பிட்டு அந்த வீட்டிலேயே வந்து அப்படி தான் இருக்குது. அது பேய் வாழும் பங்களா மாதிரி இருக்கும் அந்த வீடு. அதுலேருந்து வெளியே வராது, அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டை பற்றி ரொம்ப திகிலான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஆமாம் சொல்லுவாங்க. ஆனால் திகில் உள்ள கிடையாது. இந்த வீடு அப்படியே நீங்கள் துடைக்காமல் இது போடாமல் அப்படியே போட்டு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஏறக்குறைய நம்ம வந்து படையப்பால் இவங்க இருப்பாங்களே, யார் அது, நீலாம்பரி ஒரே வீட்டில் உட்காந்து ஒரே கேசட் ஓட்டிட்டுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அந்த வீட்டை யாரும் கவனிக்கிறது கிடையாது, இவங்களும் பெருக்கிறது கிடையாது, சுத்தம் பண்ணல, அப்படியே கிடக்கும். அது அப்படியே உள்ளே இருந்து அப்படியே இதுட்டு இருக்காங்க. அதனால் அது ஏதோ ஒரு மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் அவங்க வரல. ஏன்னா எங்கேயோ போக வேண்டியது. ரஜினி கூட கமல் கூட எல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க பண்ண முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட், கரகாட்டக்காரன். அந்த அளவுக்கு பேர் வாங்கின நடிகை ஒரு மன ரீதியாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டு அதோடு அவங்க இதாகிட்டாங்க. கணவர் பற்றி பெருசாக எடுத்துக்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர், சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலை. இவர் வந்து அங்கே வந்து வர்றாரு, அவங்களுடைய கால் ஷீட் பார்த்துக்கிறாரு, அந்த வீட்டுடைய நிலைகளை பார்த்துக்கிறாரு, அப்புறம் உறவு செலவெல்லாம் பார்க்குறாரு. இது பார்த்துக்கும் ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அவர் வேறு மாதிரி இருக்கார். நல்லவராக நடித்து கல்யாணம் பண்ணிக்கிறார், கொஞ்சம் மோசம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. என்ன விஷயங்கள் பண்ணார் அப்படிங்கிறது? உங்களுக்கு சொத்துக்களில் இது பண்ணியிருக்கலாம், ஆட்டையை போடலாம், வேறு வகையில் ஏதாவது சொத்துக்களை இது தெரியாமல் இது பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஏன்னா இவங்க கணவருங்கிற வந்த பிறகு நீங்கள் இது பண்ணுவாங்க இல்லையா, இவங்களை ஏதாச்சும் ஒரு மெஸ்மரேஷன் பண்ணி ஏதாச்சும் பண்ணி அவங்களோட சொத்துக்களை எழுதி வாங்கிறதெல்லாம் உண்டு இல்லையா. அந்த மாதிரி அவரும் சில எல்லாம் ஏமாற்றிருக்கார். ஒரு நல்லவராக காதலித்து நல்லவர்னு நினச்சோம், கடைசியில் இவரும் இந்த மாதிரி ஏமாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் அப்பாவும் அதே மாதிரி அப்பா மாதிரி இருக்காரே தவிர அவரும் நல்ல அன்பான அப்பாவாக இல்லையேன்னு சொல்லும்போது, இந்த மாதிரியெல்லாம் சில ஆண்களே இப்படி தான் இருப்பாங்க போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீதியான ஒரு இது வந்துடும்.
ஏன்னா அவங்க சினிமாவில் பயங்கர பீக்கில் இருந்த விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு இருந்த ஒரு ஃபெமிலியாரிட்டிக்கு அவங்க திருப்பி பூம் ஆயிருக்கலாம் இல்லையா? திருப்பி அவங்க சினிமாக்குள்ளே வராதது ஏன் அப்படிங்கிறது? சினிமாவுக்குள்ளே வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது பிறகு அவங்க போயிட்டாங்க. இப்போ ஃபீல்டு மாறியாச்சு. அடுத்தடுத்து புது புது முகங்கள் வந்த பிறகு அவங்க வந்து இப்போது மறக்கடிக்கப்பட்டாங்க. இனி வந்தால் ஏதாச்சும் ஒரு சைட் ரோலில் ஏதாச்சும் ஒரு அண்ணியா அம்மாவா அந்த மாதிரி தான் நடிக்க முடியும். அது வந்து அவங்களுடைய காலகட்டம் முடிஞ்சது. அது எப்போ கல்யாணம் பண்ண போனாங்களோ அது ஃபீல்டில் எங்கேயோ போயாச்சு. அவங்க ஃபீல்டை விட்டு போயாச்சு. இனிமேல் வந்து அவங்களுக்கான இது கிடையாது. அப்படி வந்தாலும் ஏதாச்சும் சில படங்கள் சின்ன சின்ன ரோல் பண்ணலாம், அவ்வளோதான். இருந்தாலும் கூட சின்ன சின்ன ரோல் பண்ணாலும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அன்றைக்கி ஹீரோயினாக இருந்தவங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளே சொல்லி விட்டு சுற்றுற ஆட்களும் நிறைய பேர் இருக்கலாம். அதனால் பாதிப்பும் நிறைய உண்டு. அதனால் அந்த ஃபீல்டே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிறாங்க அவங்க. அதாவது அவங்கள கனகா அவர்களை ரொம்ப அழகாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ இந்த சமீபமாக இந்த பிக் வந்துச்சு இல்லையா? உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? நீங்கள் வந்து அந்த சினிமாலாம் பார்த்து வளர்ந்துருப்பீங்க. அப்பைக்கும் இப்பைக்கும் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு மாற்றமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, அது வந்து அவங்க அன்றைக்கி வந்து ஒரு பீக்கில் இருக்கும்போது மிகப்பெரிய கரகாட்டக்காரில் பண்ண படங்கள், மற்ற அது பிறகு பண்ண அதிசய பிறவி இதெல்லாம் பண்ணும்போது நிறைய செமையான ஒரு படங்களாக இருக்கும். கார்த்திக், விஜய், கார்த்திக், பிரபு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்த கனகவா இது அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா அவங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு தான் நினைக்க தோணும். ஒரு நல்ல நடிகை, அவங்க அம்மா ஒரு கனவு கண்ணியாக இருந்தவங்க, நல்ல நடிகை. உங்களுடைய மகள் வந்து அம்மாவுக்கு எப்படி வாழ்க்கை, அம்மா போன பிறகு இவங்களால் கண்டுக்க முடியலை யாருமே. அது ஒரு கட்டத்துக்கு அம்மாங்கிற ஒரு பாசமோ ஒரு சரியான துணை இல்லாதனால அப்படியே பாதுகாப்பு இல்லாத ஒரு வேலி மாதிரி போயாச்சு அது. ஏன்னா அவங்க உள்ளே இருந்தாங்க, நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறது? அதான் உங்களுக்கு காதலிச்சாங்க, இது பண்ணாங்க, அதெல்லாம் இருக்குது. அப்பா இருக்கார், இவங்க இருக்காங்க, யாராச்சும் ஒரு இது பண்ணியிருப்பாங்க. இவங்க சம்பாரித்த கொஞ்சம் இருக்கும். அப்புறம் வந்து அங்கங்கே இவங்களை மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிற ஆட்கள் இருந்தாங்களே, அவருடைய கூட இருந்தவர் காதலிச்சவர் அவர் தான் பார்த்துட்டார். அப்போது அவர் கொஞ்சம் ஆட்டையை போட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க அம்மாவும் வந்து ஒரு நடிகை தான். அவங்க தான் வந்து பணத்துக்காக தான் மகளை நடிக்க வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் கேள்விப்பட்டோம். இல்லை, பணத்துக்காக இல்லை. அவங்க வந்து இவங்க பொண்ணு ஒரு வாய்ப்பு வரும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி கங்கை அமரன் டைரக்ஷன் பண்ணுறாரு. ராமராஜன் அன்னைக்கு மிகப்பெரிய வீட்டில் இருக்கு, பெரிய ஹீரோ. சரி, ஓகேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதுலேருந்து அவங்க நடிக்க வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்து வச்ச சொத்து அவங்க நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்க, அதெல்லாம் இருந்தது. அதனால் ஒரு பொண்ணை நடிக்க வரும்போது அவளுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே, ஒரு நல்ல லைஃப் வரும்போது வேண்டான்னு சொல்ல வேண்டாம்னு தான் நடிக்க வைக்கிறாங்க. அவங்க பண தேவையில்லை அவங்களுக்கு இல்லை, நடிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்போ மகள் போய் நடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் மகளுடைய கால் ஷீட்லாம் அவங்க பார்த்துக்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்து அவங்க இறந்துடுறாங்க. அப்படியே படிப்படியாக மாறி போயிடுது, வாழ்க்கையுடைய சூழலையும் மாறி போயிடுது. அம்மா போன பிறகு அது ஒரு வெற்றிடமாக ஆயிடுது. அதுக்கு பிறகு அவங்களால பெருசாக இது பண்ண முடியலை லைஃப்பை. அதாவது நடிகைகள் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன பணம் இருக்குது, அவங்களுக்கு என்ன வீடு இருக்குது, எல்லாமே செலிப்ரிட்டினாலே நம்ம வந்து ஒரு அந்த ஒரு கண்ணு விரித்து தான் பார்க்குறோம் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது அவங்களுடைய பர்சனல் லைஃப்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்குது? இல்லை, என்னென்னா உங்களுக்கு நடிகை அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு யாராச்சும் ஒரு பாதுகாப்பு இருந்தால் தான் உண்டு. அம்மா அப்பான்னு யாராவது இருக்கணும். அவங்க வந்து பேராசைப்படை பிடிக்காதவங்களாக இருக்கணும். மகள் நடிக்கணும், நல்லா வரணும், அவளை கல்யாணம் பண்ணி நேரத்தில் கல்யாணம் பண்ணி தரணும்லாம் நினைக்கணும். சில அம்மா அப்பாக்கள் நிறைய சம்பாதிக்கிட்டோம் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிடுவாங்க. அவங்க லவ் பண்ணாலும் கூட அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய உண்டு. அதை வந்து அந்த நடிகைன்னு சொல்லும்போது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் துணை இருக்கணும், அவசியம் வேணும். எதனால அப்படி? ஏன்னா ஒரு அழகான பெண் அப்படின்னு சொல்லும்போது பல வகையான தாக்குதல் வரும். விஐபிகள் தாக்குவாங்க, ரவுடிகள் இருப்பாங்க, வேறு அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்க எல்லாமே நீங்கள் எல்லை மீறி தாக்குவாங்க. அது வந்து தெரியாது நமக்கு. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கேஸ் போட்டோ கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. அதனால் வந்து யாராவது இப்போ ஒரு நாட்டிலேருந்து வர நடிகைகள்னே யாராவது ஒருத்தர் கூட நட்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க அவங்க அண்ணனோ அப்பாவோ யாராவது இருக்காங்கன்னு சொல்லும்போது யாருமே கிட்ட வர மாட்டாங்க. அந்த ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. இந்த தனிமையாக இருக்கும்போது இவர் யாராவது இந்த மாதிரி எல்லை மீறி வர்றவங்ககிட்டேருந்து தன்னை பாதுகாக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. பெண்ணுக்கே அப்படி, சாதாரண பெண்ணுக்கே அப்படின்னா நடிகைக்கு என்ன, நடிகை இன்னும் அழகாக இருக்கிறவங்க வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கு மேலே பெரிய பாதிப்பு இருக்கும் இல்லையா? காந்தி சொன்ன மாதிரி அடுத்த ராத்திரியில் ஒரு பெண் எப்போ தனியாக போகிறாளோ அதுதான் சுதந்திரம்னு இப்போ எங்கே இருக்குது? பகல்லே போக முடியல, அதுவும் குழந்தைங்க போக முடியல, வயசான ஆயாக்களும் போக முடியல.
அந்த அளவுக்கு அந்த சமூகத்தில் இவங்க வந்து தன்னை வந்து பாதுகாத்துக்கணும்னா யாராவது ஒருத்தர் துணை தேவைப்படுது. கூட இருக்கணும். அம்மாவோ பாட்டியோ யாராவது இருக்கணும். இதுதான் அவங்களுக்கு அவசியமாக இருக்குது. அவங்களுக்கு சமீபத்தில் கேன்சர் வந்துருந்துச்சு, கேன்சர்னால அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் பரப்பப்பட்டுச்சு இல்லையா? அது உண்மையாகவே ஃபேக்காக வந்துச்சா இல்லை வேணும் அப்படின்னு சொல்லி யார் அவங்க மேலே கனகாக்கா? இல்லை அந்த மாதிரி நிறைய சொல்கிறோம். ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இந்த அதுக்குன்னு ஒரு சேனல் யாரோ ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு கவுண்டமணி சொன்னார், யோ எத்தனை வாட்டியா என்ன சாகடிப்பீங்க அப்படிம்பாரு அவர். போன வாட்டி சாகடிச்சிங்க, அதுக்கு முன்னே 2 மாதம் முன்னாடி இத்தனை வாட்டியடா சாகடிப்பீங்க என்ன அப்படின்னாரு. அந்த மாதிரி சில ஃபேக்காக யூஸ் பண்ணுற ஆட்கள் சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து இவங்க யாரும் வந்து கேட்க போகிறதில்ல, ஏன் என்னை பற்றி இப்படி பேசுனேன் எழுதுனேன்னு கேட்க போகிறதில்ல. அதனால் அவங்க இது பண்ணிடுவாங்க. அதுதான் நடிகைகள் அப்படின்னாலே இப்படி அவங்க மேலே எதனா ஒரு விமர்சனம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் ஆமாம், ரொம்ப விமர்சனமாக அதிகமா இவங்க பாட்டில் ஏதாச்சும் சொல்லி விட்டு போயிடுறது. இவங்க வந்து சில பேர் வந்து இந்த அவங்க அண்ணன் இவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, யாராவது இருக்காங்கன்னா அவங்க வந்து கேஸ் போடவோ துணிஞ்சு ஏதாச்சும் அதுக்கு ஒரு பதில் சொல்லவோ இருப்பாங்க. அந்த மாதிரி நடிகை கனகா மேலே எதுவும் சொல்லப்பட்டுச்சா? இந்த சினிமாக்குள்ளே வந்து அவங்க மேலே ஏதோ ஒரு விமர்சனம்? இல்லை அந்த மாதிரி சொல்ல வந்தால் நீங்கள் சொன்னீங்களா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே பைத்தியம் பிடிச்சிட்டு போயிடுச்சு, அவங்க ஓடி போயிட்டாங்க, அவங்க இங்கே இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் கிளப்பி விட்டு அது எதுவுமே இல்லை. அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் அப்படியே கிடக்குறாங்க. இது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அப்படியே இருக்காங்க. அவங்க அம்மா வாழ்ந்த வீடு அங்கேயே இருக்காங்க.